பொம்மாக்கா திம்மக்காட்ட வம்பு தும்பா பேசுகிறார். சரி. அப்ப இவ ரெண்டு பேரும் நினைக்கா என்ன ஏக்கா இவரும் மேகுலத்தவரா இருப்பார். சரி. நாமளும் கீகுலத்து பெண்கள். ஆமா. நம்மள முறை சொப்பு வெள்ளி வழிமறித்து சரி வம்பு பேசுறாரா இவரு. ஆமா அப்படின்னு இவ ரெண்டு பேரும் கலந்து பேசி ஆரிய பட்டனிடம் அக்காளும் தங்கையரும் என்ன என்னையா என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி சாம்ப சிவநாதர் போல இருக்கிற சுவாமி நீர் சாம்ப சிவநாதர் போல இருக்கிற சுவாமி சைக்கிளிய பெண்ண திண்ட போருக்குமா சைக்கிளிய பெண்ண திண்ட போருக்குமா பூமி சாமி சுவாமி சக்கிலிய பெண்ண திண்ட போருக்குமா திண்ட போருக்கு இந்த பூமி யாரோ இவன் பாவி நம்மை மாறுகிறான் பொம்மக்கா பொம்மக்கா யாரோ இவன் பாவி நம்ம மாறுகிறா பொம்மக்கா அல்லாமல் வேறில்லை தாவந்தான் அல்லாமல் வேறில்லை தாவந்தான் நேமி நம்மை மாறுகிறா பொம்மக்கா பொம்மக்கா தாகம் தான் நின்றிடும் இவ யாரக்கா பொழுது விடைந்து வெகு நேரமும் ஆகுதே பொம்மக்கா. ஆமா நம்மளை போக விடாமல் வழியை மறிக்கிறான் இவன் யாரக்கா என்ற அக்காலும் தங்கையரோ இருவேரும் ஒன்றாக சேர்ந்து கூடி இண்டன் செடிக்குள் நுழைந்து நுழைந்து ஓடுகிறார்கள். இண்டன் செடி காட்டுக்குள்ள இவன் மேனியெல்லாம் முள்ளு புடிச்சு தார் தாரா சாட்ட சாட்டையா வார் வாரா புடிச்சு இழுக்கு. ஆமா அதனால அங்கிருந்து அக்காலும் தங்கையருமாக இண்டஞ்செடி காடென்றும் பாராம இந்த பட்டனுக்கு பயந்து இவன் நம்மள வழியெல்லாம் மறிக்கான். வம்பு தும்பால பேசுதான். இவன் யாரா இருக்கும் அப்படின்னு ஓட்டமும் பெருநடையுமா ஓடி வாரா அப்பன் பகட பக்கத்துல பால பகடை மன்னனோ பசுக்கடை விளைய காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. இவ ஓடி வந்த களை போடு பெட்டி சாதம் சட்டி கறியோட வாரா. அப்பா பகடை மண்ணையும் பாத்துக்கிட்டாரு. ஏ நான் பெத்த மக்கா ஏ பொம்மக்கா ஏ திம்மக்கா ஏ திம்மக்கா என்ன என்ன மாறுபடா மேனியெல்லாம் மாறுபட்டு இருப்பதன்னு நீருபடா மேனியெல்லாம் நீர் வேர்வை சொரிந்ததன்னு முகம் மஞ்சள் அலைந்ததன்னு உங்க முந்தி சேலை கிழிந்ததன்னு இன்னும் மக்கா நான் பெத்த மக்கா. ஆமா சொல்லுங்க உங்களை யாரு என்ன செஞ்சா யாரு வழிமறிச்சா யாரு வம்பு தும்பா பேசுனா இப்பமே சொல்லு சொல்லுங்க மக்கா. ஏன் மக்கா அவனை கண்டமா வெட்டி காட்டு நரிக்கவனை நான் இறையா ஊட்டிருந்தேன்னாரு.
எப்பா யாரோ எவரோ எனக்கு தெரியல. அரசடி படித்துறையில தண்ணி குடிக்க போனோம். அவர் கண்ணை முடிச்சு பார்த்தாரு. எங்களை கண்ட உடனே ஓட்டம் விருநடைமா ஓடி வந்து வழி மறித்து மோகதாகம் கொண்டு எங்கிட்ட பேசாருப்பா. நான் பெத்த மக்களை பேசினாரா? அப்பா பேர சொன்னேன். சுண்ணாம்பு சட்டி நாய் தூக்காதுன்ட்டான். அதனால சரி நிறைய எழுதிருக்க தம்பி. அது படிக்க டைம் இருக்காது. 2 பேர் கொடுக்கணும். அதனால பாருங்க இந்த பொம்மைக்காய் பேர் சொல்லாம போய் பேர் சொல்லடா. சரி. அதனால பொம்மைக்காலும் தும்மக்காலும் அங்கிருந்து வந்த வேகத்தை பார்த்தா அப்பம் பகடை மண்ணே வாங்க அவரை என்கிட்ட காட்டுங்க. இந்த மாடருக்கும் போல கத்தியால கண்டம் துண்ட செய்து காட்டு நறுக்கி இரையாக்குதேன். ஆமா வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பொம்மக்காலையும் தும்மக்காலையும் முன்னால நடக்க விட்டு காட்சி நாய் பூச்சி நாயை கையில் பிடித்து பகடை மண்ணை கச்சை வருந்து கெட்டி கருங்கச்ச சுங்கில் இட்டு கை கம்ப கையில வச்சு மாடு இருக்கும் போல கத்தியோட பால பகடை மன்னன் மக்களை விட்டு வந்தார். ஆரியப்பட்டு இவ வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு இந்த பொம்மக்கா தும்மக்கா மேல உள்ள ஏக தாகத்தினால வன்னி மர கிளையில ஒரு நிழலோரமா வந்து படுத்திருக்கா. சரி. யார் சொல்லு வேற சொல்லு. அதனால பாருங்க அப்படியே அழைத்து கொண்டு இவ வந்தார்ல ஆரியப்பட்டே வன்னி மர கிளையின் ஓரமாக அப்படியே வருவாளா வரமாட்டாளா? ஆமா. ஏற்கனவே இப்போ ஒரு பாட்டு படிச்சிருக்கான் பத்தியலா? என்ன கெட்டுனா அவளை கட்டணும்டா. ஆமா. இல்லைன்னா கெட்டுனவன் காலை தொட்டு கும்பிடணுமா? ஆமா. காலை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா ஆரியை முத்துப்பட்டு அவ வருவாளா என்ற ஏக்கத்துல வன்னி மர நிழல்ல தாமிரவர்ணி நதிக்கரை ஓரமா படுத்திருந்தாரு. பகடை மண்ணை மக்கள் 2 பேரையும் முன்ன விட்டு நடந்து வந்தாரு. ஏ அப்பா ஏ அப்போ அண்ணா படுத்திருக்கிறாரு பாருங்க. அண்ணா இருக்காரு. அவரேதான்ப்பா எங்களை வழிமறிச்சாரு. அவரை பார்த்தாமல அவரை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுது. ஆமா. இல்ல இவரா உங்களை வழிமறிச்சாரு. இவரா வம்பு தும்பு பேசினாரு. ஆமா இவர் தான்பா. இல்ல இவர் பேசிருக்க மாட்டார்ல. இல்ல இவர் தான் அவங்க. ஆளை பார்க்க நல்ல படிச்ச ஆளா தெரியுது. உடனே பகடை மன்னன் நினைக்கான் நம்மளும் சாதியில சக்கில பிள்ளைய அவரோ மேகுலத்தவர். சரி. அவரை போய் தொட்டு தட்டி நம்ம உசுப்புனா நம்ம கைவிட்டா தீட்டு. சரி. இன்னைக்கும் கோயில்ல பாருங்க பிராமண ஆட்கள் சாமியை கும்பிட்டு நம்ம திருநீர் பூச போனா நம்ம நெத்திய தொட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய தோஷம். அள்ளி கை நமக்கு அவங்க கை நம்ம கையில படக்கூடாது. ஆமா. அப்படி 10 அடிக்கு அப்படி நின்று அப்படி அள்ளி போடணும். சரி. இன்னைக்கு சில பற்ற பாருங்க அள்ளி இப்படி எரியத்தான் செய்வாரு. ஆமா. சில பற்று தான் நம்மளை தொட்டு பூசுவார். சரி. அதே மாதிரி இவரா அப்படின்னு கேட்டாருல பட்டனை கண்ட வாழப்பகடை மண்ணே அங்க இருந்து வரையில வெட்டிடுவோம்னா குத்திடுவோம்னா கொலை செஞ்சிருவோம்னா காட்டு நறுக்கி இறையா ஊட்டிடுவோம்னா பட்டனுடைய திருமேனி அழகை கண்டு பால பகடை எப்படி உசுப்புகிறான் தெரியுமா? கல்லை கொண்டு விட்டெறிந்தான் கையை கொண்டு தட்டுவானா கையை கொண்டு தட்டி சிறு கல்லை கொண்டு விட்டெறிந்தான் கண்மொழித்து பார்த்தா முத்து பட்டனும் ஐயா கண்மொழித்து பார்த்தா முத்து பட்டனும் கையை கொண்டு தட்டி சிறு கல்லை கொண்டு விட்டறிந்தான் கல்லை கொண்டு விட்டறிந்து கையை கொண்டு தட்டுவானா கண்மொழித்து பார்த்தா முத்து பட்டனும் ஐயா கண்மொழித்து
பார்த்தா முத்து பட்டனோ 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 முளைத்தவுடன் முத்து பட்டேன் நீ யாரடா என்று கேட்டான் முளைத்தவுடன் முத்து பட்டேன் நீ யாரு என்று கேட்டான் முளைத்தவுடன் முத்து பட்டேன் நீ யாரடா என்று கேட்டான் முளைத்தவுடன் முத்து பட்டேன் நீ யாரடா என்று கேட்டான் அப்போ மூரை செப்புவானாம் பட்டனோ முத்து பட்டனோ இப்போ அப்போ மூரை செப்புவானாம் பட்டனோ 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 கண்ணா முளைச்சு பார்த்தாரு ஆரியப்பட்டு அமோ வாழ பகடை மன்னன்னு நிக்காரு சரி அவர் மவா ரெண்டு பேரும் ஐஸ்வர்யமா நிக்கா அப்படியே நிக்கா கோடி சூரிய அழகாக சரி பொம்மக்காலும் தும்மக்காலும் ஆமா அழகிலையும் சிறந்தவா சரி அமுஷத்திலேயும் வயந்தவா ஆமா கோடி சூரிய ஒளி பிரகாசம் போல சரி கோமாதா அழகை கண்டு முறை செப்புனாத்தான் என்ன இவர் மகளை நமக்கு கல்யாணம் பண்ணி தருவாரு ஆமா அப்படின்னா ஆரியப்பட்டை மனதிலே நினைத்து அப்ப முறை சொல்லி கூப்பிடணும் பால பகடை மன்னன சரி என்ன சொல்லுதார் தெரியுமா எப்படி என் அம்மா கூட பிறந்த எங்க ஆசை மாமாவே மாமாவே உங்க அரும மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே உங்க அரும மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே கூட பிறந்ததொரு ஆசை மாமாவே மக்களுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே மக்களுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே என் தாயோட பிறந்த எங்க தாய் மாமாவே எங்க தாய் மாமாவே உங்க சமத்தி மேல இச்சை கொண்டு ஓடி வந்தேனே உங்க சமத்தி மேல இச்சை கொண்டு ஓடி வந்தேனே கூட பிறந்ததொரு ஆசை அம்மாவே எங்க ஆசை மாமாவே சமத்தி மேல ஆசைப்பட்டு நான் தாய் வெறுத்தேன் தந்தை வெறுத்தேன் உமது மக்களால உம்மா அரும மக்களால என் தமைய மாற நான் இழந்தேன் உமது வந்தேனே பொன்னிழந்தேன் பொருள் இழந்தேன் உமது மக்களால உமது மக்களால உமது மக்களால பூசையவும் நான் மறந்தே உமது மக்களாலே பூசையவும் நான் மறந்தே உமது மக்களாலே உமது மக்களால ஓடி வந்தேனே பூசைகளோ பாட்டு உமது மக்களாலே தாய் வெறுத்தேன் தந்தை வெறுத்தேன் உமது மக்களால உமது மக்களால அரும மக்களால உமது மக்களால தமய மாற நான் இழந்தே உமது மக்களால தமய மாற நான் வெறுத்தேன் உமது மக்களால உமது மக்களால உமது மக்களாலே மாமா மாமா ஓ ராயர்
రాయ ఓ రాయా ఇక్కడ చూడు என்ன இச்சுடு சரி மாமா மாமா ராய ராயண்ணா அப்ப நினைக்கார் வாழ பகடமண்ணே ஆமையா நம்ம சாதியில சக்கில பிள்ளைய சரி இவன் நம்மள மாமான்னு முறை சொல்லி கூப்பிடுதானே ஆமா அப்படின்னு பகடை மண்ணை மனதில் நினைத்து சரி சாமி சாமி எங்களை சாதியில நாங்க சக்கில பிள்ளைய சரி எங்களை மாமா மாமான்னு முறை சொப்பாதங்க ஆமையா என் மக்கள் மேல உள்ள ஆசையால ஆமா எங்களை முறை சொல்லி மாமான்னு கூப்பிடாதங்க கூப்பிடாங்க நல்லா இருப்பிய அப்படின்னு பகடை மன்னன் சொன்னார். சரி அப்ப ஆரிய பட்டை என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன என்ன சாதி ஏது மாமா, சரி மன பேதகம் தான் மானை மாமா. ஈசனுக்கு கண் கொடுத்தது ஈன குறவன் அம்மா, இப்புவி தன்னில் முற்றியும் பெற்றது நந்தன் பறையனம்மா. சரி புகழ் ஓங்கிடம் நாரத மகாமுனிவர் ஓர் வனச்சி மகனம்மா, நமக்கு ஞானம் போதிக்கும் கோங்கையின் முனிவன் ஓர் கழுதையின் மகன் தானே அம்மா. சாதியாது சாதியாது அதானே அதானே இரண்ட தவிர வேற வேற இல்லனா இல்ல இல்ல சாதியா ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி ஒன்று. ஆமா அதுக்கு இடையே ஜாதி கிடையாது. ஆணும் பெண்ணும் ரெண்டே சாதி தான். சரி மத்த சாதி ஈத்து ஏனோ கொத்து குறை குலம் கோத்திரம் சரி எல்லாம் பேசாதங்க ஆமா மாமா அப்படி சொல்லாதங்க. சரி உங்க மக்கள் மேல நான் ஆசைப்பட்டேன், ஆமா உங்க மக்கள் 2 பேரையும் எனக்கு கல்யாணம் செய்து தரணும் அப்படின்னாரு. சரி அதை கேட்ட வாழ பகடை மண்ணு அம்மா ஆரிய பட்டனிடம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி நாங்க கல் கூடிப்போம் வெறி கூடிப்போம் சுவாமி நைனாவே ஏ ஐயா நைனாவே கண்டபடி பாசு பேசுவோம் கல் கூடிப்ப வெறி கூடிப்போம் ஐயா நைனாவே சுவாமி நைனாவே பெரித்தனாமா பாச பேசுவோம் ஐயா நைனாவே பெரித்தனாமா பாச பேசுவோம் ஐயா நைனாவே சுவாமி நைனாவே பாச பேசுவா ஐயா நைனாவே கண்டபடி பாச பேசுவா ஐயா நைனா சித்த மாடு சுமக்க போவோம் சுவாமி நைனாவே சுவாமி நைனாவே ஐயா நைனாவே ஐயா நைனாவே அறுத்து சேருக்கெல்லாம் பங்கிடுவோம் சுவாமி நைனாவே அறுத்து சேருக்கெல்லாம் பங்கிடுவோம் சுவாமி நைனாவே எங்க ஐயா நைனாவே மாமா ராய ராய ஏ மாமா பகட சொன்னா நாங்க கள்ளு குடிப்போம் வெறி குடிப்போம் சரி சாராயம் குடிப்போம் கட்டிங் போடுவோம் பாச பேசுவோம் ஆமா செத்த துஸ்தி சொல்லி போவோம். சரி அங்கங்க கொடுக்க நைனாக்குமார் கொடுக்க காசு பணத்தை வாங்கி வெறித்தனமா தண்ணி அடிப்போம் தலை கொண்டு நிக்க மாட்டோம். இப்ப துஸ்தினா போன் போட்டு சொல்லுதோம். சரி அப்போ பகடை குலத்துல பிறந்தவர்களை வரவழைத்து சரி அவங்க தான் போய் துஸ்தினா சொல்லிட்டு வரணும். ஆமா தந்தி தந்தி இப்ப எப்படி சொல்லுதோம்? இப்ப மொபைல் மூலமா பேசிக்கிடுதோம். ஆமா இப்ப உடனுக்குடன். அதனால நான் சாராயம் குடிப்போம், கள்ளு குடிப்போம், வெறி குடிப்போம், இதெல்லாம் உங்களால செய்ய முடியாது சுவாமி. என் மக்கள் மேல ஆசைப்படாதங்க, இதோட மறந்துருங்க, இன்னையோட மறந்துருங்க. நல்லா இருப்பிய மறந்துருங்க, இன்னையோட நல்லா இருப்பிய மறந்துருங்க. ஆமா நான் சொல்லுது உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். அவ கேட்டாரா
ஆரிய முத்துப்பட்டன் கேட்டாரா? இல்ல இல்ல, எந்த விதமானாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, உங்க மவளை கட்டாம விட மாட்டேன். உங்க மக்கள் மேல் 2 பேர் மேலையும் ஆசைப்பட்டு சரி இனி திருமணம் செய்யாம அம்மோ இந்த உலகத்துல நான் வாழ போறதே கிடையாது அமையா அமையா. அப்படின்னு சொன்னார். சரி அப்படியானா எங்க குல வழக்கப்படி உம்மால மாற முடியுமா? ஆஹா, எப்படி மாறணும்? அதான் எப்படி எப்படி சொல்லுமையா சொல்லுமையா. ஏ பகட, ஆ, எங்களை மாதிரி கந்தல் கலக்கல கட்டணும். சரி இதெல்லாம் தலைமுடி வச்சிருக்க கூடாது. ஆ, குடும்பி போட்டிருக்க கூடாது. குடும்பி சரி ஒட்ட வெட்டணும். சரி வெட்டினேன். ஆமா, கோட் மாக்கு வெட்டு. அப்படின்னு மாதிரி எங்களை மாதிரி வேஷம் போடணும் சரி என்ற வாழ பகடை மண்ணை ஆரிய பட்டனிடத்திலே என்ன 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 சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி முன்கூடெம்பி எடுக்க வேணும் சாமி நைனாவே, ஐயா நைனாவே, முப்பூரினோல் அறுக்க வேணும் சுவாமி நைனாவே, நீர் முப்பூரினோல் அறுக்க வேணும் சுவாமி நைனாவே, எடுக்க வேணும் ஐயா நைனாவே, நூல அறுக்க வேண்டும். அப்படியே ஒரு நூல அறுக்க வேணும் சுவாமி நைனாவே. உம்ம பட்ட நாம அழிக்க வேணும் சுவாமி நைனாவே, சுவாமி நைனாவே, எங்க ஐயா நைனாவே, ஐயா நைனாவே, பட்டதார உழைக்க வேணும் சுவாமி நைனாவே, பட்டதார உழைக்க வேணும் சுவாமி நைனாவே, உனக்கு வேணும் ஐயா நாவே. ஐயா நைனாவே, தார உனக்கு வேண்டும். சுவாமி நைனாவே, தார அழைக்க வேணும் சுவாமி நைனாவே. எங்க குலத்துல வந்தா செருப்பு தைக்கணும், ஆமா காக்கி டவுசரும் காக்கி சட்டையும் போடணும், சரி கள்ளு குடிக்கணும். ஏ பாரதி, சரி பாரதி கிட்டவா பாரதி, ஆமா கள்ளு குடிக்கணும், வெறி குடிக்கணும். சரி ஆ ஆ. கறி மாமிசம் கலக்கணும், மது மாமிசம் கலக்கணும். ஆமா இதெல்லாம் சரின்னு சொன்னா என் மக்களை 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு தாரம்னாரு. அம்மோ ஆரிய பட்டேன் ஆட்டு மனு சம்மதிச்சுட்டாரு. சரி அப்ப சொன்னான் பகட, அமையா, உன் கூட பிறந்தவங்க யாரும் உனக்கு இருக்காங்களா? அதான சொல்லு சொல்லு. சொல்லு 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 சொல்லப்பா. ஐயாப்பா 6 பேர் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. சரி எங்க அம்மா அப்பா மத்திரம் கிடையாதுனாரு ஆரிய பாட்டு. ஆமா அப்ப சக்கிலிய குலத்துல தாலி கட்ட போறோம்னு சொல்லி சரி உங்க அண்ணன் பட்டையும் 6 பேர்ட்டையும் போய் ஆமா நீ போய் ஒரு விடுதலை சீட்டு வாங்கிட்டு வா. சரி என்ன சீட்டு வாங்கிட்டு வா? விடுதலை சீட்டு. அவங்களுக்கு உனக்கு எந்த இது கிடையாது. விடுதலை பத்திரம் வாங்கிட்டு வானாரு. ஆமா அம்மா உடனே ஆறுலைய முத்துப்பட்டு சரி இன்னைக்கு போய் ஆ, எத்தனாவது நாளையில வரணும்? ஆமா முதல்ல அதை சொல்லுங்க. இன்று போய் 8வது நாளையில வா. ஆமா அதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணுதோம்னு சொல்லி ஆமா